இஸ்லாமிய பெண்ணின் கண்ணியம். ஒரு பொக்கிஷப் பாதுகாப்பு. இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியுள்ள சட்டங்கள் அவர்களைச் சிறைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவர்களைச் சிதைக்க நினைக்கும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் கேடயமாக இருக்கிறது. முதல் மன இச்சை. ஒரு மாயவலை. நமது மனம் ஒரு சிறு குழந்தையைப் போன்றது. அது பார்ப்பதற்கெல்லாம் ஆசைப்படும். நெருப்பு அழகாக இருக்கிறது என்பதற்காக குழந்தை அதைத் தொட நினைக்கும்போது தாய் தடுப்பது அன்பினால்தானே தவிர அதிகாரத்தினால் அல்ல. அதேபோலவே காதல் என்ற பெயரில் அந்நிய ஆடவர்கள் காட்டும் போலி அன்பு ஆரம்பத்தில் இனிமையாகத் தெரியும். ஆனால் குர்ஆன் எச்சரிப்பது போல, திருக்குர்ஆன் 12:53, நம் மனம் தீயவற்றின் பக்கம் நம்மை இழுத்துச் செல்லும். அந்த இச்சையை கட்டுப்படுத்துபவளே உண்மையான வீராங்கனை. 2. பார்வையை பேணுதல். உங்களைச் சுற்றியுள்ள பாதுகாப்பு வட்டம் கண்களை தாழ்த்தி நடப்பது என்பது பலவீனமல்ல, அது ஒரு பெண்ணின் மிகப்பெரிய பலம். பார்வை என்பது ஒரு நச்சு அம்பு. ஒரு சின்ன பார்வைதான் பேச்சாக மாறி பழக்கமாகி இறுதியில் வாழ்க்கையை சீரழிக்கும் வீழ்ச்சியில் முடிகிறது. கல்லூரிச் சூழலில் ஒரு பெண் தனது பார்வையை பாணும்போது அவளைச் சுற்றி ஒரு கண்ணியமான வட்டம் உருவாகிறது. எந்த ஒரு தீயவனும் அந்த வட்டத்தைத் தாண்டி அவளை அணுகத் துணியமாட்டான். 3. பெற்றோரின் நம்பிக்கை. ஒரு புனிதமான அமானிதம். பெற்றோர்கள் தங்கள் இரத்தத்தை வியர்வையாகச் சிந்தி தங்கள் கனவுகளையெல்லாம் தியாகம் செய்துதான் ஒரு பெண்ணை மதரசாவிற்கோ அல்லது கல்லூரிக்கோ அனுப்புகிறார்கள். அவர்கள் உங்களை ஒரு அமானத்தாக, நம்பிக்கைக்குரிய சொத்தாக கருதி கல்வி கற்க அனுப்புகிறார்கள். ஒரு பெண் தனது மன இச்சைக்காக அந்நிய ஆணுடன் ஓடிப்போகும்போது அவள் தன் வீட்டை விட்டு மட்டும் வெளியேறவில்லை, அவளை பெற்றெடுத்தவர்களின் மானத்தையும் கௌரவத்தையும் அவர்கள் மீது சமூகம் வைத்திருந்த நம்பிக்கையையும் சேர்த்துச் சிதைக்கிறாள். இது மன்னிக்க முடியாத ஒரு பெரும் துரோகம். 4. இஸ்லாமிய ஆடை. சிறை அல்ல, சிம்மாசனம். வெறும் மிட்டாயைத்தான் திறந்து வைப்பார்கள், அதன் மீது ஈக்கள் மொய்க்கும். ஆனால் விலைமதிப்பற்ற வைரத்தை யாரும் திறந்து வைக்க மாட்டார்கள். அது ஒரு பெட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்படும். இஸ்லாம் பெண்களை வைரமாகப் பார்க்கிறது. ஹிஜாப் மற்றும் அந்நிய ஆடவரிடமிருந்து விலகியிருப்பது என்பது பெண்ணை குறைத்து மதிப்பிடுவதல்ல, தகுதியற்றவர்களின் பார்வையில் இருந்து அவளை பாதுகாத்து அவளுக்குரிய கணவன் ஒருவரிடம் மட்டுமே அவளது அழகும் கண்ணியமும் சேர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதாகும். 5. இளைய தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை. இன்றைய சினிமாக்களும் சமூக ஊடகங்களும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சுதந்திரம் என்ற போர்வையில் நஞ்சை விதைக்கின்றன. மதரசா கல்வி என்பது வெறும் புத்தகத்தில் இல்லை, அது உங்கள் நடத்தையில் இருக்க வேண்டும். மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது தீய குணம் கொண்டவர்களோ உங்களை புகழ்ந்து பேசினால் மயங்கிவிடாதீர்கள். அது தேனைத் தடவிய கத்தி. அந்த கத்தி உங்கள் ஈமானையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு சேரக் கொல்லும். சாரம்சம். பெற்றோரின் கௌரவத்தையும் மார்க்க அடையாளத்தையும் பாதுகாப்பதே ஒரு பெண்ணுக்கு உண்மையான அழகு. கல்லூரி பருவம் என்பது கானல் நீர் போன்றது, அது விரைவில் மறைந்துவிடும். ஆனால் நீங்கள் பேணும் ஒழுக்கம் மட்டுமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நிம்மதியையும் மறுமையில் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும்.